நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்த சிங்கப்பெண்கள் தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டு வைத்து புரட்சி. உலக கைம்பெண்கள் தின விழாவில் ருசிகரம். நாகப்பட்டினத்தில் இன்று உலக கைம்பெண்கள் தின எழுச்சி மாநாடு நடைபெற்றது. தமிழக விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்க சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் விதவை பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக நாகை அவுரித்திரடில் இருந்து பேரணியாக மாநாட்டு மண்டபத்திற்கு சென்றனர். அப்போது கைம்பெண்கள் உரிமை உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து மாநாட்டு மேடையை வலிமையாக்கி இழந்த பூவையும் பொட்டையும் வைத்துக்கொள்ள மேடைக்கு வாருங்கள் என அச்சங்கத்தின் மூத்த பெண்மணி ஒருவர் அழைத்து விடுத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட கைம்பெண்கள் ஒவ்வொருவராக மேடை ஏறி அங்கு தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டு வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து புரட்சி செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது பூவையும் பொட்டையும் ஏக்கத்துடன் பார்த்த கைம்பெண்கள் சிலர் அதனை கையில் எடுத்து தங்களின் உரிமைகள் நீட்டப்பட்டதாக எண்ணி சிங்கப்பெண்கள் போல மனம் சிலிர்த்தனர். நாகையில் நடைபெற்ற உலக கைம்பெண்கள் தின எழுச்சி மாநாட்டில் சாஸ்திர சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு விதவைகளுக்கும் தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டு வைத்து நடனமாடி உற்சாகமாக கொண்டாடிய ருசிகர சம்பவம் அனைவர் மத்தியிலும் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.